ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுடைய ஆர்சிபிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃபில் அவங்களுடைய வின்னிங் வேஸ் வேறு லெவலில் இருந்திருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய பவுலிங் அப்படிங்கிறது செமையாக லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்ப்ளோர் ஆச்சு. ஸோ எல்லாருமே சூப்பரான ஒரு கம்பேக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு மேட்ச் நம்ம மனசில் ஊற்றுறது அந்த கேகேஆருக்கு எகென்ஸ்டாக ஒரு ரன் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருப்போம். ஸோ அந்த ஒரு மேட்ச்சை மட்டும் நம்ம வின் பண்ணியிருந்தோம்னா இந்நேரம் ஒரு கம்ஃபர்டபுளான விஷயம் நமக்கு இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய லெவலில் பிளே ஆஃப்ஸோட யுத்தமே நடக்க போகுது. ஃபஸ்ட்டு சிஎஸ்கே vs ராஜஸ்தான் மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெயிக்கணும் தோக்கணும் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்குது. தோத்தா நம்ம ஆர்சிபிக்கு ரொம்பவே நல்லது. வின் பண்ணால் கொஞ்சம் நெட் ரன் ரேட்லாம் இம்ப்ரூவ் ஆகாத மாதிரி வின் பண்ணால் நம்மளுடைய ஆர்சிபி லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே அகேன்ஸ்ட் நெட் ரன் ரேட் வித்தியாசத்தில் வின் பண்ணி ஆகணும். பட் நைட் மேட்ச்சில் டெல்லி கேபிட்டல்ஸை நெட் ரன் ரேட் முறையில் வின் பண்ணால் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் ஆடலாம். ஸோ இன்றைக்கி மேட்ச்சை நம்ம கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளவர் இப்போ அதை பற்றி பேசியிருக்கிறாரு. ஸோ ஆர்சிபியால் என்ன முடியும் அப்படிங்கிறத லாஸ்ட் 4-5 மேட்ச்சாக நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம டீமில் எங்கேயுமே வராது அப்படின்னு சொல்லி நம்மளை உதறி தள்ளிட்டாங்க. பட் நம்மளுடைய மிகப்பெரிய கம்பேக்கை சூப்பராக கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு மேட்ச் முடியும் போதும் ஒவ்வொரு பெட்டர் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு மேட்சஸ் அப்படிங்கிற அடிப்படையில் ரஜத் பட்டேல் இப்போ கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. விராட் கோலி எப்பவும் போல் அவருடைய ஸ்பெஷல் காட்டிகிட்டு இருக்காரு. ஃபாஃப் டு பிளஸ் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். கேமரன் கிரீன் ஒரு ஆல்ரவுண்டராக சூப்பரான ஃபார்மில் இருக்கார். ஸ்வப்னில் ஸ்விங் ஃபினிஷிங்கில் அசிஸ்ட் கொடுக்குறாரு. ப்ளஸ் பவுலிங்லேயும் அசிஸ்ட் இருக்குது. வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் ஒரு பவர் ஹிட்டராக பவுலிங்லேயும் நமக்கு அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காரு. ஒரு டீம்னா இப்படி தான் இருக்கணும், அந்த டீம் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருந்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை நம்ம மாற்றிருக்கோம். மேக்ஸ்வெல் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஆஸ்திரேலியாவை தூக்கி நிறுத்தின ஒரு பிளேயர். அவரை நம்ம ட்ராப் பண்ணி நம்ம இந்த லெவலில் அவருக்கு எங்கே அவர் நமக்கு தேவையோ அந்த இடத்துல யூஸ் பண்ணி இப்போது நம்ம ஒரு வெற்றியோட நாயகனாக நம்ம நின்றுருக்கோம். அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒரு மிகப்பெரிய பிளானிங்கோடு இருக்குது. பட் ஒரு பிளானிங் அப்படிங்கிறது அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வெற்றி பெற செய்யாது. அதோட எக்ஸிக்யூஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கு என்னோட பிளேயர்ஸ் நீங்கள் எல்லோரும் தான். என்னோட டீம்மேட்ஸை எனக்கு பக்கபலமாக இருந்திருக்கீங்க. ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எகென்ஸ்டாக நமக்கு நிறைய லூக் அண்ட் கார்னர் இருக்குது. ஸோ அதனால் நம்ம போயிட்டு ஒரு அசால்ட்டான மேட்சில் ஆடக்கூடாது. ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் ஆடி ஆகணும். டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எகென்ஸ்டாக லூக் அண்ட் கார்னர் இருக்குன்னு சொன்னதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா ரிஷப் பண்ட் இல்லை. ஸோ அதனால் ஈஸியாக டெல்லி கேபிட்டல்ஸை வீழ்த்திடலாங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அக்ஷர் பட்டேல் மேலே ப்ரொமோட் ஆகி தான் வருவார். அதனால் அவரில் வீழ்த்திட்டா அந்த பேட்டிங் அப்படிங்கிறது 3 பிளேயர் சாய் ஹோப்பு, அக்ஷர் பட்டேல், ஜோசன் மேஹர்பர்க். ஸோ அவரை வீழ்த்திட்டோம் அப்படின்னா ஸோ அவ்வளோதான் டெல்லியோட பேட்டிங் முடிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம அசால்ட்டால் ஆடக்கூடாது. கொஞ்சம் பொறுப்போடும் இருக்கணும். நம்மளோட ரூத்லெஸ் பேட்டிங் காட்டணும். பவுலிங் டெரிஃபிக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மார்க் பவுச்சர் இப்போ சொல்லியிருக்காரு. மார்க் பவுச்சரோட இந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் அட்வைஸை கேட்டு ஆர்சிபி இன்றைக்கான மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வின் பண்ணுவாங்களா? ஹையஸ்ட் நெட் ரன் ரேட்டை இந்த ஒரு மேட்ச்லேயே எனக்கு தெரிஞ்சு முன்னேற்றிக்கணும். ஸோ அப்போ இது ரொம்பவே எஸ்பெஷலி நமக்கு நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.